அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரவாவை வச்சு சூப்பர் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யாராக இருந்தாலும் ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த வெங்காயம் ரவா அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போது 1/4 மூடி தேங்காவை நல்லா இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதை 1/4 கப் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, இதை மாதிரி கொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவில் ஊற்றி அது கூட அடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் பனையாமல் ரொம்ப தண்ணியாகவும் பனையாமல் ஒரு அடை பதத்துக்கு நம்ம பனைஞ்சு எடுக்க போகிறோம். இதை மாதிரி எனக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அதே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நீங்கள் இதை மாதிரி பனைஞ்சு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே வச்சுடுங்க. நம்ம ரவாவாக இருக்கிறதுனால உடனே செஞ்சால் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் 10, 2 பச்சை மிளகாய், அது கூட தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து எடுக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவாவில் அதை மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது இதை மாதிரி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பொடி பண்ணி வச்சுருந்த 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணி இதை மாதிரி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி ஒரு வாழை இலையில் நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிட்டு அதை அப்படியே அந்த வாழையிலில் போட்டு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கல்லில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கை சூடாக இருக்கும், உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. அதனால் இதை மாதிரி ஒரு வாழையிலில் தட்டி ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அடையை டைரெக்டாக அந்த பேனில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போட வருது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 சைடையும் இதை மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஆயில் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினா மட்டும் இதுக்கு போதுமான ஒரு அளவு. இது செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி தாங்க, சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 2 சைடும் இப்போ வெந்துடுச்சு, அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மிக்ஸியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி வாழையில தட்டி சேம் ப்ராசஸாக நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிபி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு, நம்மளுக்கு அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம சும்மாவே சாப்பிடலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் அது கூட ட்ரை பண்ணலாம். இதை இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.